Hello friends, அடுத்த டாபிக் வந்து annuities. Annuities அப்படினா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இங்க டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்க. அது வந்து சின்ன சின்ன பாயிண்ட்ஸா நான் பிரிச்சிருக்கேன் பாருங்க. Annuities are essentially a series of fixed payments required from you or paid to you at a specified frequency over the course of a fixed period. So மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது. Series of fixed payments, a specified frequency and over the course of fixed period. மூணு பாயிண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு யூடியூப் வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அட் த சேம் டைம் இப்பயும் நான் சொல்லிடுறேன் என்னென்னு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சீரீஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பேமெண்ட்ஸ். அப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா என்னது ஸ்பெசிஃபைடு ஃப்ரீக்வன்சி. அண்ட் தேர்ட் பாயிண்ட் வந்து ஓவர் ஏ ஃபிக்ஸட் பீரியட். இப்போ நம்ம பேங்க்கில் வந்து ஒரு ஆர்டி போடுறாங்க அப்படின்னா இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸும் எது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் ஆன்யூட்டி. ஆன்யூட்டின்னா இந்த மூணு ப்ராப்பர்ட்டிஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ ஆர்டி போடுறோம் அப்படின்னா அதோடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் மாதம் 1000 விடுவாங்க, ரெண்டாவது மாதம் 1000, தேர்ட் மந்த் 1000, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அப் டு 12th மந்த்து. ஃபஸ்ட்டு மாதம் 1000 அப்படின்னா கடைசியில் 12வது மாதமும் அதே 1000 தான் வரும். ஓகே, இது வந்து ஃபிக்ஸட் பேமெண்ட்டு. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபிக்ஸட் பேமெண்ட். ஃபிக்ஸட் பேமெண்ட் இதில் எவ்வளோ 1000 தான். ஒவ்வொரு மாதமும் கரெக்டாக அந்த 1000 தான் வருது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி வந்து சாட்டிஸ்ஃபைடு. ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபைடு. அடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு வரலாம். செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஸ்பெசிஃபைட் ஃப்ரீக்வன்சி. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இது 1 மந்த். இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் 1 மந்த். ஈக்குவலாக இருக்கும். கடைசி 12வது மாதம் வரைக்கும் பார்த்தோம்னா எல்லாமே ஈக்குவல். ஸோ தட் இஸ் செகண்ட் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபைடு. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா ஃபிக்ஸட் பீரியடு. ஃபிக்ஸட் பீரியடுனா கரெக்டாக இந்த 1 இயர் 2 இயர் 3 இயர் கஸ்டமர் எவ்வளோ சூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளவுதான், அதுக்கு மேலே போகாது. ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து ஃபிக்ஸட் பீரியட். ஸோ ஆர்டி இஸ் ஏ கைண்ட் ஆஃப் ஆன்யூட்டி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இப்போ லோன் எடுத்துக்கிறோம். லோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு கார் லோன்னே வச்சுக்கலாமே. இல்லை வந்து 2000 rupees வந்து இஎம்ஐ இவர் பே பண்ணுறாரு. 5 வருஷத்துக்கு எடுத்திருக்காரு. தட் இஸ் 60 months. ஃபஸ்ட் மாதம் 2000 பே பண்ணுறாரு, செகண்ட் மந்த்தும் அதே 2000, தேர்டு மந்த்தும் அதே 2000, இப்படி 60 months. 60வது மாதத்துலேயும் அதே 2000 தான் இவர் பே பண்ணுறாரு. ஸோ சீரீஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பேமெண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஃபிக்ஸட் பேமெண்ட். ஃபிக்ஸட் பேமெண்ட் வந்து 2000. ஓகே, ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தோம்னா மந்த்லி. ஒவ்வொரு மந்த்தும் அவர் கேட்டிகிட்டு இருக்காரு. ஸோ ஸ்பெசிஃபைட் ஃப்ரீக்வன்சியும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. அண்ட் தேர்டு வந்து ஃபிக்ஸட் பீரியடு. ஃபிக்ஸட் பீரியட் எவ்வளோ 60 months. ஸோ தேர்ட் ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு. ஸோ இது loan is a kind of annuity. RD is a kind of annuity. Loan is a kind of annuity. அடுத்து வந்து இப்போ ஒரு ரெண்ட் அக்ரிமெண்ட் எடுத்துக்கலாம். ரெண்ட் அக்ரிமெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 3 இயர்ஸ்க்கு ரெண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ரெண்ட் வந்து 3000 ரூபான்னு வச்சுக்கலாம். இப்படி 3000 எவ்வளோ மந்த்ஸ் 36 months. இது வந்து கைண்ட் ஆஃப் ஆன்யூட்டியான்னு பார்த்தோன்னா எஸ். என்னென்னா சீரீஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பேமெண்ட்ஸ் 3000. செகண்ட் ஸ்பெசிஃபைட் ஃப்ரீக்வன்சி மந்த்லி. ஃபிக்ஸட் பீரியட் இருக்கா, இருக்குது 36 months. ஸோ ரெண்ட் அக்ரிமெண்ட் இஸ் ஆல்சோ ஏ கைண்ட் ஆஃப் ஆன்யூட்டி. அடுத்து வந்து வேறு ஏதாச்சும் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பிபிஎஃப் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். பிபிஎஃப் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து அவங்க கஸ்டமர் வந்து எவ்வளோ நினைக்கிறாங்களோ
அவ்வளோ கட்டலாம். கரெக்டாக இந்த மந்த்து இவ்வளோ கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கே கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி சீரீஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பேமெண்ட் இருக்கா? கிடையாது. நெக்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பெசிஃபைடு ஃப்ரீக்வன்சி. ஸ்பெசிஃபைட் ஃப்ரீக்வன்சி பார்த்தோன்னா ஒவ்வொரு மாதமும் அவர் கண்டிப்பாக கட்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு மாதம் விட்டுட்டு அடுத்த மாதம்னா கூட அவர் பணம் கட்டிக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபைட் ஃப்ரீக்வன்சியும் இங்கே மிஸ்ஸிங். அப்புறம் தேர்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா ஃபிக்ஸட் பீரியடு. ஃபிக்ஸட் பீரியடா? ஓகே, எஸ். அது வந்து ஒரு 7 இயர்ஸ் இல்லைனா 15 இயர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் அவர் பே பண்ணணும். ஸோ ஃபிக்ஸட் பீரியட் வந்து இருக்குது. ஆனால் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ பிபிஎஃப் இஸ் நாட் ஏ கைண்ட் ஆஃப் ஆன்யூட்டி. பிபிஎஃப் வந்து ஆன்யூட்டியில் வராது. அடுத்து இப்போ சுகன்யா சம்ருதி வச்சுக்கலாம். சுகன்யா சம்ருதியும் இதே மாதிரி தான். சீரீஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பேமெண்ட்ஸ் இருக்கா? கிடையாது. ஸ்பெசிஃபைட் ஃப்ரீக்வன்சி இருக்கா? அதுவும் கிடையாது. ஃபிக்ஸட் பேமெண்ட் இருக்கா? எஸ், இட்ஸ் தேர். ஃபிக்ஸட் பீரியட் இஸ் தேர். பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் இல்லை அப்படின்றனால சுகன்யா சம்ருதி அக்கௌண்ட் டோன்ட் கம் அண்டர் ஆன்யூட்டிஸ். வேறு ஏபிஒய் ஸ்கீம் எடுத்துக்கலாம். அட்டல் பென்ஷன் யோஜனா. இப்போ கஸ்டமரோட ஏஜ் வந்து 40 வச்சுக்கலாம். ஸோ 20 இயர்ஸ் வந்து அவர் பே பண்ணுறாரு. ஒவ்வொரு மந்த்தும் அவர் சூஸ் பண்ணியிருக்க ஆப்ஷன் வந்து 1000 ரூபான்னு அவர் சூஸ் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கலாம். இப்போ இது வந்து இந்த ஆன்யூட்டியா என்னன்னு பார்க்கலாம். ஏபிஒய் ஸ்கீம் வந்து ஆன்யூட்டியான்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்ன? சீரீஸ் ஆஃப் ஃபிக்ஸட் பேமெண்ட்ஸ். சாட்டிஸ்ஃபை ஆகுதா? ஒவ்வொரு மந்த்தும் 1000 ரூபா அவர் கட்டுறாரு. ஸோ இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் செகண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபைடு ஃப்ரீக்வன்சி. ஒவ்வொரு மந்த்தும் அவர் பே பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். அண்ட் தேர்ட் ப்ராப்பர்ட்டி ஃபிக்ஸட் பீரியடு. 20 இயர்ஸ் அவர் பே பண்ணுறாரு. ஸோ தட் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைடு. ஸோ ஏபிஒய் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஆன்யூட்டி. இதே மாதிரி நம்ம எல்லாமே பார்க்கலாம். எல்ஐசி பாலிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 20 இயர்ஸ் போட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மந்த்தும் பே பண்ணுவோம். ஸ்பெசிஃபைட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஃபிக்ஸட் பீரியட் டெஃபினட் பீரியடும் இருக்கும். ஸோ இது எல்லாமே எல்ஐசி பாலிசியும் இஸ் எ கைண்ட் ஆஃப் ஆன்யூட்டி தான். இப்போ கோல்டு லோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் ஃபார் ஏ ஃபிக்ஸட் பீரியடு. பட் என்னென்னா அதில் ஃபிக்ஸட் பேமெண்ட்டு கிடையாது. ஒவ்வொரு மாதமும் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிடையாது. அதே மாதிரி ஸ்பெசிஃபைட் ஃப்ரீக்வன்சியும் கிடையாது. பட் ஃபிக்ஸட் பீரியட் மட்டும்தான் உண்டு கோல்டு லோனுக்கு. ஸோ கோல்டு லோன் இஸ் நாட் ஏ கைண்ட் ஆஃப் ஆன்யூட்டி. இப்போ புரியுதில்ல ஃப்ரெண்ட்ஸ்? கோல்டு லோன் இதுக்கும் ஆன்யூட்டி இல்லாமல் ஆன்யூட்டிக்கும் மித்த ஸ்கீம்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா? இதே மாதிரி நம்ம பார்க்குற எல்லாமே போட்டு பார்த்துக்கலாம். அப்புறம் ஆன்யூட்டிலேயே இப்போ வந்து 2 கைண்டாக பிரிக்கிறாங்க. ஆர்டி, லோன். இதை எடுத்துக்கலாம். ஆர்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மந்த் ஆரம்பிக்கிறாங்க. ஜான்வரியில் வந்து ஜான்வரி 1ஆம் தேதி இந்த கஸ்டமர் நம்மள்கிட்ட வர்றாருன்னு வச்சுக்கலாம். நான் வந்து ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்ன உடனே நம்ம வந்து இந்த ஆர்டி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துருவோம். கொடுத்த உடனே அவர் வந்து பேமெண்ட் எப்போ பண்ணுறாரு? இந்த 1000 ரூபாயை எப்போ கட்டுறாருன்னு பார்த்தோம்னா ஜனவரி 1ஆம் தேதியே கட்டிடுறாரு. ஓகேயா? இப்போ லோன் எடுத்துக்கலாம். லோன் எடுத்துட்டு ஜனவரி 1ஆம் தேதி வந்து இவருக்கு சாங்ஷன் ஆகுது லோன். ஜனவரி 1 வந்து சாங்ஷன் டேட்டு. ஓகேயா? இப்போ வந்து இவர் இஎம்ஐ கட்டுறது வந்து எப்போ அப்படின்னா பிப்ரவரி 1ஆம் தேதி தான் கட்டுவார். இல்லை ஜான்வரி எண்டுன்னு வச்சுக்கலாம். ஜான்வரி எண்டில் தான் இவருடைய இஎம்ஐ வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே? ஸோ இது வந்து ஆரம்பித்து உடனே கட்டுறது. இது வந்து ஆரம்பித்து 1 மாதம் கழித்து கட்டுறது வந்து லோன். ஆரம்பித்த உடனேயே கட்டுறது வந்து ஆர்டி. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்டி இந்த மாதிரி உள்ளது பிகினிங் பீரியட் ஆன்யூட்டி.
இது வந்து ஆர்டினரி annuity or end period annuity. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஆரம்பிச்ச உடனே கெட்டுறது வந்து பிகினிங் ஆஃப் த பீரியட் annuity. இதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஆர்டினரி annuityனா பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அட் த எண்ட் ஆஃப் ஈச் பீரியட். ஃபார் அன் இல்லஸ்ட்ரேஷன் ஸ்ட்ரைட் பாண்ட்ஸ், இது நம்ம இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. annuity due அப்படின்னா பேமெண்ட்ஸ் ஆர் ரெக்வயர்ட் அட் த பிகினிங் ஆஃப் ஈச் பீரியட். ரெண்ட் இஸ் அன் illustration of annuity due. You are usually required to pay rent when you first move in the beginning of the month, and then இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்ன எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து ஆர்டி வச்சுக்கோங்க, புக்கில் எழுதிக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். ஆர்டி லோன் அப்படின்னா வந்து நம்ம இது பேங்கிங்கில் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்குது இது ரெண்டும், அதனால தான் நான் இந்த 2 எக்ஸாம்பிளும் எடுத்திருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து இதில் வந்து உங்களுக்கு 4 ஃபார்முலா வருது. அதுதான் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இதை வந்து ஏன்னு வச்சுக்கலாம், ஏ நாட் சி. புக்கில் வந்து உங்களுக்கு சீன்னு கொடுத்துருக்கு, இதை வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த ஃபார்முலாலெல்லாம் மொத்தம் 4 ஃபார்முலா வருது உங்களுக்கு. நாலு ஃபார்முலாவும் வேறு வழியில் நீங்கள் படித்து தான் ஆகணும். ஆனால் அந்த ஃபார்முலா வந்து எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன ஃபார்முலா கொடுத்துருக்காங்கன்னா, calculating the future value of an ordinary annuity. Ordinary annuity வந்து end period annuity. இதில் வந்து ஆக்சுவலாக பிகினிங் ஆஃப் த பீரியடில் அவங்க பே பண்ணுறாங்களா இல்லைன்னா எண்ட் ஆஃப் த பீரியடில் அவங்க பே பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா it is presumed to be ordinary annuity. பிகினிங்கா எண்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க, ப்ராப்ளம் கிவன். நோ மென்ஷன், எதுவுமே அவங்க கொடுக்கல அப்படின்னா it is presumed to be ordinary annuity. annuityல உங்களுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வச்சு வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு ஜேபிலையும் வரும், சிஏபிலையும் உங்களுக்கு முக்கியமான டாபிக் இது. ஸோ இதை வந்து நீங்கள் கஷ்டம்னு நினச்சி விட்டுறாதீங்க, ஒன்றுமே கிடையாது. இந்த annuity வந்து ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான டாபிக், இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளான டாபிக்னா annuityன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லை என்ன அப்படின்னா annuityனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். என்ன புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? annuityனா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த 4 ஃபார்முலாவையும் நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம்னா போதும், வேறு எதுவுமே கிடையாது. இதில் இதுக்கு ஃபார்முலா என்ன போடுறோம் அப்படின்னா, ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் ஆர்டினரி annuity. A divided by R 1 plus R whole power n minus 1. Next வந்து present value of ordinary annuity. இதுக்கு ஃபார்முலா வந்து எழுதியிருக்கேன் இல்லையா, இங்கே தனியாக ஒரு நோட்டை போட்டுட்டு இதை எழுதி பாருங்க, எழுதி வச்சுங்க. 1 plus R whole power n minus 1 divided by 1 plus R whole power n. அடுத்து இன்னும் 2 ஃபார்முலா இருக்குது, அதுவும் ஈஸி தான். உங்களுக்கு இப்படி கண்டினியூஸாக எழுதுகிறப்ப வந்து உங்களுக்கு சட்டு ஞாபகம் வரும். ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் annuity due, இதுக்கு ஃபார்முலா வந்து இதே ஃபார்முலா தான், அடிஷ்னலாக வந்து 1 plus Rன்னு சேர்த்துக்கிறோம். ஏன்னா பிகினிங் ஆஃப் த பீரியட் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் அடிஷ்னலாக கட்டிடுறோம், அதை வந்து 1 plus R அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. A divided by R 1 plus R whole power n minus 1 into 1 plus R. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் annuity due வந்து A divided by R 1 plus R whole power n minus 1 divided by
1 plus r whole power n into 1 plus r. Okay friends, 4 formula ஆயிட்டு உங்களுக்கு. இப்போ இதுக்கு ப்ராப்ளம் பார்க்கலாம். புக்ல உள்ள ப்ராப்ளமே எடுத்து பார்க்கலாம் நம்ம. First வந்து future value of ordinary annuity. ப்ராப்ளம் இங்க கொடுத்திருக்காங்க, அந்த இருக்கு பாருங்க. In order to calculate we have to calculate the future value of each cash flow. Let us assume that you are receiving 1000 every year for the next 5 years. இல்ல என்ன particularஸ்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்ம எழுதிக்கணும். 1000 இல்ல ஏன் இருக்கு இல்லையா, இந்த ப்ராப்ளம் இந்த ஃபார்முலால வந்து ஏன் இருக்குறது வந்து this is annuity. அதனால தான் நான் ஏன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ சீன் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ A is for annuity. R வந்து இது உங்களுக்கு தெரியும், rate of interest. N வந்து number of years. புரியுது இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ என்ன வருதுன்னா, let us assume that you are receiving 1000 every year for the next 5 years. ஒவ்வொரு மாசமும் 1000 ரூபாய் ரிசீவ் பண்றார். முதல் மாசம் 1000, ரெண்டாவது மாசம் 1000, மூணாவது மாசம் 1000, இப்படியே 5 இயர்ஸ்க்கு வந்து இவர் ரிசீவ் பண்றாரு. தட் இஸ் 6 months, 60 months, 60 monthsக்கு இவர் ரிசீவ் பண்றாரு. ஓகே, and you invest each payment at 5%, 5% rate of interest. ஓகே, 5% rate of interestல இவருக்கு 1000 rupees வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து கடைசி மாசத்துல வந்து 60 monthsல வந்து இவர் கையில எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர் வேல்யூ 60 months எண்டு இப்போ வந்து 2020 இருக்கு அப்படின்னா இது வந்து 2025ல அவர் கையில எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் கேட்காங்க. சரியா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ 2025ன்னா திஸ் இஸ் ஃபியூச்சர் வேல்யூ. ஓகே, இதில் வந்து வேற என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க? ரிசீவிங் 1000 எவ்ரி இயர் ஃபார் தி நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மந்தோடைய பிகினிங்காக அந்த 1000 ரூபாய் ரிசீவ் பண்ணுறது வந்து பிகினிங்காக எண்டான்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஸோ இதை வந்து எண்டுன்னே சொல்லி நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் ஆர்டினரி ஆன்யூட்டின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது. இது என்ன பண்ணுங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஃபார்முலாவில் இதில் வந்து இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி சால்வ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி இந்த இதுக்கு அக்கௌண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் ஒரு நோட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லாங் ஸ்கிரிப்ட் நோட் ஒன்று போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த இதில் வந்து நீங்கள் இது கண்டிப்பாக சால்வ் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராப்ளத்தையும் நான் சொல்கிறது எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் வரும். ஏ வந்து 1000, ஆர் எவ்வளோன்னா 5%, தட் இஸ் 0.05. 1 plus r 1 plus 0.05 whole power 5 minus 1. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், a divided by r 1 plus r whole power n minus 1. இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துக்கிறோம். அடுத்த செகண்ட் பார்த்தோம் அப்படின்னா, calculating the present value of annuity due. இதே ப்ராப்ளம் தான். இல்லை என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதே பர்டிகுலர்ஸ் தான் present value of annuity due என்னன்னு சொல்லிட்டு பார்க்கணும் நம்ம. present value அப்படின்னா 1 a divided by r 1 plus r whole power n minus 1 divided by 1 plus r whole power n. இதில் சிம்பிளாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறாங்க. நீங்கள் இந்த இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த ஸ்டெப்லாம் பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்க வேண்டாம்.
ஆக்சுவலாக என்னென்னா நம்ம ஜெம் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பொதுவாக இந்த மாதிரி டேபிள்லாம் அவங்க பார்த்து அதில் தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்கன்றாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஈஸியான டேபிள் தான், பட் வந்து நம்ம இந்த ஃபார்மில் ஞாபகம் வச்சுட்டோம்னாலே போதும். a divided by r 1 plus r whole power n minus 1 divided by 1 plus r whole power n. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு. அடுத்து பார்த்தோன்னா ஃபியூச்சர் வேல்யூ ஆஃப் annuity due the சேம் ப்ராப்ளம் தான், ஃபார்முலா மட்டும் வேறு. இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேல்யூ வருது. அடுத்தது இதே ப்ராப்ளம் தான் ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் annuity டியூவில் இதை அப்ளை பண்ணுறாங்க. அப்ளை பண்ணிட்டு இந்த வேல்யூ வருது உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு இஎம்ஐக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா இஎம்ஐக்கு இஎம்ஐ is equal to P into R 1 plus R whole power n divided by 1 plus R whole power n minus 1. டைரக்ட் ஃபார்முலா தான், வேறு வழியே கிடையாது. இந்த சாப்டரில் வந்து மொத்தம் 5 ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். 5 ஃபார்முலாவிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு 2 மார்க்குக்கு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. இஎம்ஐ is equal to P into R 1 plus R whole power n divided by 1 plus R whole power n minus 1. இதை வச்சு இஎம்ஐ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். டைரக்ட் சப்ஸ்டியூஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். Find out the EMI for a housing loan of 10 lakhs. இதை அப்படியே சால்வ் பண்ணி பார்த்துங்க நீங்கள். P into R 1 plus R whole power n divided by 1 plus R whole power n minus 1. அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 25,000 is borrowed over 80 years. What will the monthly repayment at 18% compounded monthly? இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 18 இருக்குது இல்லையா, இதை வந்து 12ஆல் மந்த்லி அப்படின்னா வந்து அதை 12ஆல் டிவைட் பண்ணி மந்த்லிக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். இது ஒரு பாயிண்ட்டு கவனிக்க வேண்டியது. இன்னொன்று வந்து 80 இயர்ஸ், ஆனால் நம்ம வந்து மந்த்லி பே பண்ணுறோம். ஸோ பீரியட் வந்து 8 into 12 96 to the power 96ன்னு வருது உங்களுக்கு. அண்ட் 90 to the powerலாம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த எக்ஸாம்பிளில் நான் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில். இந்த சம் பார்த்தீங்கன்னா a person wishes to borrow 5,000 now and 4,000 2 years from now. Both loans require a repayment of equal monthly payments made at the end of the month for the next 5 years. What is the monthly payment? ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா 5,000 வந்து இப்போ வாங்கிடுறாரு, 4,000 வந்து இவர் 2 வருஷம் கழித்து வாங்க போகிறாரு. இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த ஃப்யூச்சரில் வந்து 2 வருஷம் கழித்து அவருக்கு வந்து 4,000. அதே இது வந்து அந்த 4,000 வந்து இப்போ ப்ரெசன்ட் வேல்யூன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா இப்போ சும்மா சாதாரணமாகவே பாருங்களேன், நம்ம வந்து கோல்டு வந்து இப்போ நம்ம வந்து ஒரு 4,000க்கு நம்ம வாங்குகிறோம்னு வச்சுக்கலாம். ஒரு கிராம் வந்து 4,000க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து நெக்ஸ்ட் இயர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5,000 ஆகும். ஸோ மணி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நாள் ஆக மணி வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதாவது இப்போ வந்து ஃப்யூச்சரில் 2021 வந்து 4,000 அப்படின்னா 4,000 அப்படின்னா இப்போ வந்து அது 3,000 தான். அப்போ வந்து 2021 5,000னா இப்போ வந்து அது 4,000 தான். ஸோ வேல்யூ வந்து நம்மளுக்கு குறைவாக தான் இருக்கும். ஃப்யூச்சரில் 2 வருஷம் கழித்து 4,000 அப்படின்னா இப்போ அதோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 3,277.64 தான். அது என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா ஜஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலாவில் தான் இது போட்டிருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த இதில் பார்க்கலாம். ஃப்யூச்சர் வேல்யூ வந்து 4,000, ஆர் வந்து 10/12%. ஸோ ப்ரெசென்ட் வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா ஃபியூச்சர் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரெசென்ட் வேல்யூ இன்ட்டு 1 + r ஹோல் பவர் n. நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து இது வந்து ஏன்னு சொல்லி போடுவோம். a is equal to p into 1 + r ஹோல் பவர் n. a வந்து ஃபியூச்சர் வேல்யூ,
இந்த p வந்து present value into 1 plus r whole power n. future value வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 4000. இதோடைய present value எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 8277.64. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இவர் பாரோ பண்ணுறது வந்து 8277.64. இதுதான் அமௌண்ட்டு. இதிலேருந்து இப்போ நம்ம இஎம்ஐ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த ஷெட்யூல் ஒன்று போடுறாங்க இல்லையா, ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷெட்யூல் ஒன்று வருது பாருங்கள். பேலன்ஸ் ஆஃப் இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இங்கே ஒன்று ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிள் பேர் வந்து அமார்டைசேஷன் ஷெட்யூல். இங்கே எல்லாமே இப்படி இப்படி ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னா நான் சொல்ல முடியுமே ஒழிய, இது ஒர்க் அவுட் பண்ணுறது வந்து 100% உங்களுடைய கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து வரல அப்படின்னாலும் ஜஸ்ட் we can skip it. இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மாடல் வந்து நம்மளுக்கு தெரியும். இப்போ 4 ப்ராப்ளம் சொல்லியிருக்கேன் நான், 4 இந்த இஎம்ஐயும் சேர்த்து 5 ஃபார்முலா சொல்லியிருக்கேன். 5 ப்ராப்ளம் ஆகிட்டு இதில் உங்களுக்கு. இது மட்டும் பார்த்தாலே போதும். இதுக்கு மேலே ரொம்ப காம்ப்ளிகேட்டடெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு செட் ஆகாது. ஸோ புக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்தா போதும். சப்போஸ் இப்போ ஒரு ப்ராப்ளம் புரியலன்னு வச்சுங்களேன், அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இஎம்ஐலேயே மொத்தம் வந்து உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. 1 2 இதுக்கு முன்னாடி உள்ள பேஜில் ஒன்று பார்த்தோம், 3 ஒரு 4 ப்ராப்ளம் கிட்ட பார்த்தோம் நம்ம. இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்து சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் வரலைன்னா we can skip it. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா புல்லட் ஆர் பலூன் பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. அமார்டைசேஷன் ஷெட்யூல் பார்த்துருக்கோம். இங்கே வந்து அமார்டைசேஷன் ஷெட்யூல் இஎம்ஐ. அப்புறம் புல்லட் ஆர் பலூன் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னா, புல்லட் பேமெண்ட்டுன்னா இப்போ ஜுவல் லோனுக்கெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இஎம்ஐலாம் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து மொத்தமாக ஒரே இன்ஸ்டால்மெண்ட்டில் எல்லாத்தையும் பே பண்ணிட்டு போயிடலாம். அதுதான் புல்லட் ஆர் பலூன் பேமெண்ட்டுன்னு சொல்கிறது. அப்புறம் சிங்கிங் ஃபண்ட் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து லோன் எடுத்திருக்காரு அப்படின்னா, இப்போ ஜுவல் லோன்னு வச்சுக்கலாமே, ஜுவல் லோனுக்கு வந்து இவருக்கு 1 lakh வந்து 2022 இவருக்கு தேவை. ஜுவல் லோன் அடைக்கணும் அப்படின்னா 2022 தேவை. இப்போ வந்து இவர் வந்து இதுக்கு ஆர்டி போடுறாரு. இந்த மாதம் 1000, அடுத்த மாதம் 1000, அடுத்த மாதம் 1000 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டி போட்டு இப்படியும் ஒரு ஃபண்டு வந்து இங்கே சேர்க்குறாரு. எதுக்காக? இந்த ஜுவல் லோன் அடைக்கிறதுக்காக. ஜுவல் லோன் அடைக்கிறதுக்கு இங்கே 1 lakh தேவை. அதே மாதிரி இங்கேயும் 1 lakh இவருக்கு இங்கே ஆர்டி போட்டு சேர்த்துட்டு இருக்காரு. இந்த ஃபண்டு பேர் தான் சிங்கிங் ஃபண்டு. அதாவது லோன் பேமெண்ட்டுக்காக, ஒரு புல்லட் பேமெண்ட்டுக்காக தனியாக இவர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இருக்காரு. இது பேர் சிங்கிங் ஃபண்டு. நெக்ஸ்ட் வந்து இந்த சம்லாம் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எல்லாமே ஏற்கனவே நான் சொன்ன அதே ஃபார்முலா தான். இங்கே இந்த வீடியோ கூட திரும்பி ஒரு தரம் பாருங்கள். எல்லா இடத்துலையும் நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலாவில் தான் சால்வ் பண்ணியிருக்கேன். புக்கில் ஒரு ஃபார்முலா இருக்கும், நான் சொன்னது ஒரு ஃபார்முலா. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். யூஸிங் எக்ஸல் வச்சு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். இது வந்து ஒரே ஒரு முறை கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது புரிஞ்சுன்னா பாருங்கள், இல்லைன்னா வேண்டாம். ஆக்சுவலாக இந்த ஃபங்க்ஷன் இது வந்து ஃபார்முலாவில் போட்டு சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸல்லையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு தான் இதில் இருக்குது. இது புரிஞ்சுன்னா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களால் எக்ஸல் இந்த இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சுன்னா பார்த்துங்க. ரேட்டு, என்பிஆர், பிவி, எஃப்இ இந்த மாதிரிலாம் இருக்குது. எல்லாம் ஞாபகம் இருந்துச்சுன்னா பார்த்துட்டா ஓகே. நெக்ஸ்ட் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இன் 10 years a 40,000 machine will have a salvage value of 4,000. இப்போ 10 years கழிச்சு இப்போ வந்து இதோட அந்த மிஷினோட வேல்யூ 40,000. 10 வருஷம் கழிச்சு வந்து அதோட வேல்யூ வந்து 4000 ரூபா தான். A machine at the time is expected to sell for 52,000. இப்போ 40,000 ரூபாய்க்கு அந்த மிஷினோட ஒர்த்து. ஆனால் ஃபியூச்சரில் வந்து அதோடைய வேல்யூ வந்து 52,000 இருக்கும். ஆனால் இந்த பழைய மிஷினை வந்து அவங்க திருப்பி கொடுத்துடுறாங்க. ஸோ அதோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 4,000. ஸோ 52,000 மைனஸ் 4,000 போட்டோன்னா 48,000.
48,000 ரூபாய் ஃபியூச்சரில் இவருக்கு வேணும். 10 வருஷம் கழிச்சு 48,000 இருந்தால் தான் புது மிஷினை அவர் வாங்க முடியும். And in order to provide funds for the difference between the replacement cost and the salvage value, a sinking fund is set up into which equal payments are placed at the end of each year. If the fund earns 7% compounded annually, how much should each payment be? 48,000 future value எவ்வளோ வந்து சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு கேட்காங்க. ஸோ ஆன்யூட்டி எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 3,473.23 வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாப்டர் வந்து முடிஞ்சிட்டு உங்களுக்கு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ரொம்ப வெளியிலலாம் போய் அந்த ப்ராப்ளம் அந்த கைடில் அப்படி இருக்குது, இந்த கைடில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் நிறையெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம். புக்கில் உள்ள ப்ராப்ளம் மட்டும் சால்வ் பண்ணாலே போதும். உங்களுக்கு 5 மார்க்ஸ் 2 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் கன்ஃபார்மாக கேட்பாங்க. இந்த சாப்டர்லேருந்து 5 மார்க்கும் கூட ஈஸியாக எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக எடுக்கலாம். இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். மொத்தம் 5 ஃபார்முலா தான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீதி எல்லாமே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தது தான். இப்போ உள்ளது வந்து இந்த 4 ஃபார்முலா ப்ளஸ் இஎம்ஐ, இதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அழகாக கிளியர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.